வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சிஜிஎன் டெக்னாலஜி. அண்ட் தென் நம்ம சேனல் நேமை சேஞ்ச் பண்ண போகிறோம். சிஜி கோடர்ஸ் அண்ட் தென் லோகோ எல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம். பட் சிஜிஎன் டெக்னாலஜின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, கேம் டெவலப்பராக எப்படி ஆகிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கேம் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லோடனே கேம் டெவலப்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு வந்து ரொம்ப பெரிய வேலை ப்ராசஸ் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் செய்கிற ப்ராஜெக்டை பொறுத்து அது ஒரு சிலது கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம அதை தாண்டி செஞ்சோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் நமக்கு ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேம் டெவலப்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் பேசிக்ஸை பார்த்துடலாம். ஓகேங்களா? இது தெரிஞ்சால் போதும், நீங்கள் வந்து கேம் டெவலப்மெண்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். சரி, ஓகேங்களா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேமிங் இன்ஜினை செலக்ட் பண்ணுறதுங்க. கேமிங் இன்ஜின் அப்படின்னு சொன்னோன்னே என்னது இது இன்ஜின் அப்படின்னு வருதுன்றது ஒன்றும் இல்லைங்க. அது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை வச்சு தான் உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து உங்களோட அனிமேஷனை கம்பைன் பண்ணி ஒரு ஏபிகே இல்லை ஒரு சாஃப்ட்வேராக வந்து வெளியிடலாம். அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா? அந்த கேமிங் இன்ஜின் வச்சு நீங்கள் வந்து எந்த அனிமேஷனை வேணாலும் செய்யலாம். அந்த கேமிங் இன்ஜினில் வந்து அனிமேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கேமிங் இன்ஜினை நான் வந்து எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யுனைட்டியை வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணும்போது மேட் வித் யுனைட்டி அப்படின்னு சொல்லி பாக்ஸ் மாதிரி வரும் இல்லையா? அது கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். வந்தேன்னு பார்த்தீங்கன்னா அன்ரியல் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் பிளேயர் அனௌன்ஸ் பேட்டில் கிரவுண்ட் மொபைலில் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் பிஜிஎம்ஐ அந்த கேம் கூட அதை வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு அது கிராஃபிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அன்ரியல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா செமையான கிராஃபிக்ஸ் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் கொடுத்து அதோட இன்டர்ஃபேஸே கேவலமாக இருக்கும். ஏதோ பழைய காலத்தில் இருக்கிற பிளெண்டர் மாதிரி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பிளெண்டர் மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் பிளெண்டருக்கும் அன்ரியல் இன்ஜினுக்கும் பிளெண்டர் அன்ரியல் இன்ஜின் ஒன்று தான் நினச்சிடாதீங்க. அது வேறு இது வேறு. பிளெண்டர் வந்து அனிமேஷன் 3D மாடல்லாம் செய்யறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிளெண்டர் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா அனிமேஷன் தான் கொண்டு வந்தாங்க. அதை வச்சு அவங்களால கேம் செய்ய முடியும். ஓகேங்களா? ஆனால் ரொம்ப சூப்பரான கேம்லாம் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் வந்து அன்ரியல் இன்ஜினில் வந்து பார்க்கலாம். அண்ட் தென் யுனைட்டி சொல்லியாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மாயா ஆட்டோடெஸ்க். இந்த மாயா ஆட்டோடெஸ்க்னால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மூவி அனிமேஷன் கேம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஜிடிஏ மாதிரியான கேம்ஸ் கூட நீங்கள் மாயாவில் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் மாயா பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கிடையாது. நீங்கள் அதுக்கெல்லாம் லைசன்ஸ்லாம் வாங்கணும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா யுனைட்டி அன்ரியல்னு சொல்கிறியாடா, அது என்ன அது ஃப்ரீயாக இல்லை நான் வந்து பே பண்ணி வாங்கணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரீயும் இருக்குது, பேயும் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுனைட்டியில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு $1 million அந்த அளவுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா யுனைட்டி மூலயமா கேமை டெவலப் பண்ணி நீங்கள் அதை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ப்ரோ வெர்ஷனுக்காக பே பண்ணணும். இல்லை நான் வந்து இதே வெர்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதே வெர்ஷன் வச்சுக்கலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரியல் இன்ஜினுக்கும் நீங்கள் பே பண்ணலாம். பட் அன்ரியல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஃப்ரீ தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து $1 million நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஆப் மூலியமாவோ எது மூலியமாவோ. அப்போ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஒரு மணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்த உடனே அவங்க இன்னும் பல ஃபியூச்சரை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. இன்னமும் வந்து செமையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோ வெர்ஷன், இப்போதைக்கு ப்ரோ வெர்ஷன் யாருக்கும் தேவையில்லை. பிகாஸ் பிகினர்ஸ்க்கு வந்து எடுத்தோடனே ப்ரோ வெர்ஷன்லாம் மணி இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து வேஸ்ட் தான். ஸோ நீங்கள் நம்ம எடுத்த உடனே நார்மல் யூனிட்டி இருக்கு இல்லையா, அதுவே பார்த்தீங்கன்னா செமையாக தான் இருக்கும். ப்ரோ வெர்ஷன் அதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்காது. அதில் கொஞ்சம் ஆட் ஆன் எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன டிஃப்ரென்ஸு. அண்ட் தென் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நான் ஃபஸ்ட்டு இன்ஜினை செலக்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு இன்ஜினுக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பைத்தானை கொண்டு போய் யுனைட்டியில் எழுத முடியாது. ஓகேங்களா? யுனைட்டி எழுதணும் அப்படின்னு யுனைட்டியில் ப்ரோக்ராம் பண்ணால் யுனைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், யுனைட்டிலே அனிமேஷன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அதே பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அந்த கன்சோல் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் புதுசாக போனீங்க அப்படின்னா உங்களை விஷுவல் ஸ்டுடியோ கொண்டு போவோம். அதான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸு. அந்த ஸ்பேஸுக்கு கூட்டு போவோம். அதே மாதிரி தான் அன்ரியல் இன்ஜினுக்கும் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் தனித்தனியாக ஆனால் ஒரே சாஃப்ட்வேரில் அது ரெண்டும் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டே டவுன்லோட் பண்ணும்போதே உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா?
ஓகே, இப்போ நம்ம யுனைட்டி இன்ஜினை பற்றி பேசலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணுவாங்க யுனைட்டியில் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது வந்து எனக்கு காதை கேட்குது. என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு வந்து C# அப்படின்னு சொல்லுவாங்க. சி போட்டு ஹேஷ்டேக் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனைட்டியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து யுனைட்டியில் யூஸ் ஆகும். நான் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பேச ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக பேசுகிறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து C# வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போதும். ஏன்னா C# நீங்கள் ரெண்டுத்தில் வந்து ஏதாச்சும் ஒன்று வச்சு கூட ஒரு உங்களுடைய கேமை க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துல தான் வச்சு க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ யுனைட்டியில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஜின் கிடச்சாச்சு. அண்ட் தென் இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடச்சாச்சு. C# ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, இப்போ நம்ம 3D மாடலை க்ரியேட் பண்ணணும். 3D மாடலை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆஸ் யூஷுவலாக நம்மளுடைய பிளெண்டரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் பிளெண்டர் தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு 3D மாடலை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஃபார் பிகினராக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, பிளெண்டரை கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ பிளெண்டர் வந்து ரொம்ப ஈஸி. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்க இன்னும் ஃபாலோ பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட 3D மாடலில் நம்ம க்ரியேட் பண்ணணும். 3D மாடலில் நம்ம போய் டவுன்லோட் பண்ணுறது வந்து அது வந்து ரொம்ப இதுவாக இருக்காது, காமனாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ யூனிக்காக தெரியாது. அது எல்லோரும் போல் காமனாக இருக்கும். அதனால் நம்ம வந்து யூனிக்காக நம்மளே வந்து டெக்ஸ்சர்ஸு எல்லாத்தையும் நம்மளே க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்மளே வந்து 3D மாடலில் க்ரியேட் பண்ணுறது நல்லது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அன்ரியல் இன்ஜினை பற்றி பேசலாம். அன்ரியல் இன்ஜின் அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஹை பட்ஜெட் பிசி தேவைப்படும். அதாவது ஹை பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிசி தேவைப்படும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 8GB ரேமுக்கு மேலேயாச்சும் அந்த பிசி இருக்கணும். ஓகேங்களா? ஒரு 8GB ரேம் அதுதான் பார்த்தீங்கன்னா மினிமம்மு. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு 16GB இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரெக்கமெண்டட். இல்லை மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 32GB வரைக்கும் இருந்தாலே வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஓகேங்களா? ஆனால் வந்து FPS பார்த்தீங்கன்னா ஒரு 90 FPS தான் கிடைக்கும். நீங்கள் ஒரு 32GB வச்சா கூட ஒரு 90 FPS கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு 32GB கண்டிப்பாக அவ்வளோலாம் யாரும் வச்சுருக்க மாட்டோம். 4GB வச்சுருக்கலாம். பிகாஸ் நானே தான் வச்சுருக்கேன். அதனால் நம்ம யூனிட்டிக்கிட்ட போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அன்ரியலில் வந்து பார்க்கலாம். அன்ரியலில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்கன்னா C++ வந்து யூஸ் பண்ணுவாங்க. C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஜாவாலாம் நீங்கள் வந்து சின்ன டுட்டோரியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்த்தோன்னே புரியும். ஓகே, இதான் நம்ம அங்கே கொண்டு போய் பிரிண்ட் பண்ணணும். அது வந்து நமக்கு ஈஸியாக புரியும். பட் C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படி கிடையாது, அவ்வளோ ஈஸியாக புரியாது. அண்ட் தென் C# நான் சொன்னேன் இல்லையா, அந்த C# பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ப்ளஸ் C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் C# அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். C ப்ரோக்ராமிங்னாலே ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். அதை வச்சு நீங்கள் ஹேக்கிங் கூட பண்ணலாம். ஒரு வைரஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம். அதை வச்சு மால்வேரை வந்து உங்களோட விக்டிமோடைய மொபைலில் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்க மொபைல் நீங்கள் ஈஸியாக ஹேக் பண்ண முடியும். பட் நாம் இப்போ அதுக்கு வரல. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேம் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்கும். நம்ம இப்போ அன்ரியல் இன்ஜினில் எல்லாத்தையும் செஞ்சு அதில் இம்போர்ட் பண்ணும்போது அதோட கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதோட சைஸும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் தென் யுனைட்டிலையும் அதே மாதிரி தான், எல்லா சாஃப்ட்வேர்லேயும் அதே மாதிரியே தான் இருக்கும். அண்ட் தென் மாயாவை பற்றி இங்கே நான் பேச விரும்பல. பிகாஸ் மாயா வந்து அவ்வளோ ரொம்பவே வந்து கஷ்டம். ஏன்னா மாயா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அதை நம்ம போய் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கையை, அவ்வளோதான், நமக்கு ஒன்றுமே புரியாது, அது வேஸ்ட்டாக தான் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மாயாவை வந்து யூஸ் பண்ணுறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இல்லை எனக்கு மாயாலாம் தெரியும், நான் வந்து ப்ரொஃபஷ்னலான அனிமேஷன்லாம் சூப்பர், நீங்கள் மாயாலே பண்ணிக்கலாம். அந்த நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்னது அப்படின்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு இதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட டைமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேம் வந்து வரும். அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தேவை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடியது, ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு யுனைட்டியில் இப்போ நான் ஒரு FPS கேம், இந்த ஷூட்டிங் கேம் க்ரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த ஷூட்டிங் கேமாக இப்போ நான் வந்து ஏபிகேவாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை மொபைலில் போட்டு ட்ரையல் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சூப்பரான இடம்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம அதை வந்து ஆப்பை அப்லோட் பண்ணும்போது அதோட தம்ப்நெயிலாக போடணும். ரொம்ப சூப்பரான ஒரு மொமெண்ட்லாம் நீங்கள் அதை கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களோட கேமாக தான் இருக்கணும். கண்டிப்பாக வெளியே இருக்கிற வேறு ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் நீங்கள் போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடாது. அது நல்லது கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆப்க்கான ஐகான், அண்ட் தென் உங்கள் ஆப்க்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஏஜ் அதெல்லாம் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணலாம். எப்படி அப்லோட் பண்ணுன்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. பேர் பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே கன்சோல். அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் எல்லா ஆப்ஸையும் அதில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதில் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா கூகுள் ப்ளே கன்சோல் ஜஸ்ட்டு போய் கூகுளில் டைப் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ப்ளே கன்சோல் வரும். அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். கிட்டத்தட்ட 1300 ஒன் டைம் பேமெண்ட் தான். தென் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் பே கன்சோலில் போய் லாகின் பண்ணி உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் ரொம்ப பத்திரமா வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கூகுள் ப்ளே கன்சோலில் போட்டு நம்மளோட ஆப்பை அப்லோட் பண்ணியாச்சு. ஆப்போட ஐகான் முக்கியம். அண்ட் தென் அந்த ஏபிகேவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓபிபியை வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஏபிகே ஓபிபியை வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடணும், பெரிய பெரிய கேமாக இருந்தால். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் ஆஸ் யூஷுவல் அதை அப்ளை பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கண்டிப்பாக நல்லதாக எழுதி கொடுங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து கமெண்ட்லாம் வரும்போது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள். கேம் டெவலப்மெண்ட் தான் பண்ண முடியுமா, இல்லை ஆப்லாம் டெவலப் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப் டெவலப் பண்ணலாம் உங்களோட இமேஜினேஷன் பொறுத்து. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் சாட், இன்ஸ்டாகிராம், அந்த பேன் பண்ணாங்க ஹலோ ஆப்பு, அந்த டிக்டாக் மாதிரியான ஆப் கூட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு கரெக்டாக நீங்கள் லோகோலாம் கொடுத்து ஆப் டெவலப்மெண்ட்டும் பண்ணலாம். ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக ஜாவா யூஸ் பண்ணுவாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன வீடியோ தான் இது. கேம் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டி எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடலாம். கண்டிப்பாக நீங்கள் நெட்டை வச்சுக்கோங்க, நெட்டை தீத்துறாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் கேம் டெவலப்பர்ஸ்.